தைராய்டு ப்ராப்ளமை சுற்றி சொல்லப்படுற 4 கட்டுக்கதைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு பிரேக்கிங் த மித் சீரீஸ். நான் டாக்டர் சுந்தராஜன், லேப்ரோஸ்கோபிக் சர்ஜன், சென்னையிலேருந்து. எங்கிட்ட சர்ஜரிக்கு வர நிறைய பேஷண்ட்ஸ் காமனாக கேட்குற கட்டுக்கதைகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மித் நம்பர் 1, தைராய்டு வியாதி பெண்களுக்கு மட்டுமே வரக்கூடியது. நோ, தைராய்டு வியாதி பெண்களுக்கு காமனாக வரக்கூடியது. பட் 10ல் 2 பேர் அது ஆண்களாக இருப்பாங்க. மித் நம்பர் 2, தைராய்டு வியாதி 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வரும். கிடையாது, தைராய்டு ப்ராப்ளம் எந்த வயசில் இருக்கிறவங்க வேணாலும் வரலாம். மித் நம்பர் 3, தைராய்டு ப்ராப்ளம்க்கு மாத்திரை எடுக்க ஆரம்பித்தா லைஃப் லாங் எடுத்துக்கிட்டே இருக்கணும். கிடையாது, எந்த காரணத்திற்காக நீங்கள் மாத்திரை எடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்கிறத பொறுத்து தான் எவ்வளோ நாள் நீங்கள் மாத்திரை எடுக்கணுன்றது டிசைட் ஆகும். மித் நம்பர் 4, தைராய்டு ப்ராப்ளமை நல்ல சாப்பாடு சாப்பிட்டே நான் கரெக்ட் பண்ணிவிடுவேன். கிடையாது, நல்ல சாப்பாடு உங்கள் நல்ல ஆரோக்கியத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தவிர அது தைராய்டு ப்ராப்ளமை கிளியர் பண்ணும் அப்படின்னு எந்த சயின்டிஃபிக் ப்ரூஃபும் கிடையாது. இந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்படுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த சீரீஸில் பார்ப்போம். பாய்.